السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إذا قال يوسف لأبيه يا أبت إني رأيت 11 كوكبا والشمس والقمر رأيتهم لي ساجدين. صدق الله مولانا العظيم. புகழும் புகழ்ச்சியும் ஏகேரவனாகிய அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சலாமும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அனுச்சுவற்றினை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் இன்னும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் 10வது நாள் தராவீஹுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இங்கு அமரக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அல்லாஹ்வுடைய பரிசுத்த வேதமாகிய திருக்குர்ஆனிலிருந்து சூரத்துல் ஹூத் என்ற சூறாவை முடித்து அதன் பிறகு வரக்கூடிய சூரத்துல் யூசுப் என்ற சூறாவை முழுவதும் முடித்து அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய சூரத்துல் ரஅத் என்ற சூறா ஓதப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை கொண்டு மனிதர்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறான். ஆம், அது உண்மையில் படிப்பினைக்காகத்தான் இருக்கிறது. எதற்காக வேண்டி என்று சொன்னால், நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் நம் முன்னால் வாழ்ந்தவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை நாம் எடுத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி சொல்வதற்காக வேண்டி, தீனுல் இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டி 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களை அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்பினார். ஆனால் தன்னுடைய பரிசுத்த வேதமாகிய குர்ஆனில் கிட்டத்தட்ட 25 நபிமார்களை பற்றி மட்டும்தான் சொல்லி காட்டுகிறார். அந்த 25 நபிமார்களில் ஒரு நபிதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பெரும்பாலும் அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுவதும் பொறுமையாகத்தான் இருக்கும். பொறுமையின் சிகரமாக இருந்திருப்பார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இதனை அடுத்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்காகவே ஒரு தனி சூறாவை அல்லாஹ் குர்ஆனில் பதிவேடு செய்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனில் பதிவேடு செய்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறு வயதில் இருக்கிறார்கள். தன்னுடைய தந்தை இடத்தில் வந்து சொல்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மனைவிமார்கள் இருந்தார்கள். முதல் மனைவிடத்தில் இருந்து 10 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். இரண்டாவது மனைவிடத்தில் இருந்து 2 மகன்களை பெற்றெடுத்தார்கள். அந்த 2 மகன்கள் தான் ஒன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சகோதரர் புன்யா என்ற மகனும் தான். எப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய சகோதரர் பிறக்கிறார்களோ அப்பொழுதே அவருடைய தாய் இறந்து விடுகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சகோதரரும் தாயற்றவர்களாக இருக்கிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த 10 பிள்ளைகளை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய இந்த 2 குழந்தைகள் மீது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சகோதரர் மீது மிகவும் அன்பு வைத்தவர்களாக இருந்தார்கள். அதில் முதலாவது காரணம் என்னவென்று சொன்னால், அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சகோதரரும் தாய் இல்லாதவர்களாக இருந்தார்கள். தாய் இல்லாமல் இருந்ததின் காரணமாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் பாசம் வைத்தவர்களாக இருந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகு என்ற தோற்றத்தை 2ஆக பிரித்து அதில் ஒரு பகுதியை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும், 2வது பகுதியை நாம் இந்த உலகத்தில் என்னென்ன அழகு என்று சொல்லுகிறோமோ, எதுவெல்லாம் நமக்கு அழகாக தெரிகிறதோ அந்த அனைத்து அழகுகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பங்கீடு செய்து கொடுத்து விட்டார் என்பதாக நபிமொழி நமக்கு சொல்லி தருகிறது. அந்த அளவிற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மேல் அல்லாஹ்
மீது இருந்தது. இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தாய் இல்லாமல் ஆக்கினான். அதன் காரணமாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மிகவும் பாசம் வைத்தவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு சஹாபி தன்னுடைய குழந்தையை தன்னுடைய மடியில் வைத்து முத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் மீது இவ்வாறு நீங்கள் பாசம் காட்டுவீர்களா, இவ்வாறு நீங்கள் அன்பு கொடுப்பீர்களா என்று கேட்கும் பொழுது அந்த தோழர் சொன்னார், இல்லையா ரசூலுல்லாஹ், இந்த அளவுக்கு நான் பாசம் கொடுக்க மாட்டேன் என்னுடைய மித்த பிள்ளைகள் மீது என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் உங்களுக்கு எதிராக நீங்கள் யாரின் மீது பாசத்தை மிகவும் குறைவாக காட்டினீர்களோ அப்படிப்பட்ட குழந்தைகள் நாளை மறுமையில் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நம்மிடத்தில் ஒரு குழந்தைக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், 2 குழந்தைகள் 3 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த 3 குழந்தைகளையும் நாம் ஒரே நிலையில் பார்க்க வேண்டும், ஒரே நிலையில் பாசத்தை கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஒரு குழந்தையின் மீது பாசம் அதிகமாக வைத்து இன்னொரு குழந்தையின் மீது பாசத்தை குறைத்து நாம் வைக்கிற நிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் யாருடைய பாசத்தை நாம் குறைத்து வைத்தோமோ, எந்த குழந்தையின் மீது நாம் பாசத்தை குறைத்து வைத்தோமோ அப்படிப்பட்ட அந்த குழந்தைகள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நமக்கு எதிராக வழக்கு தொடரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆனால் மார்க்க அறிஞர்கள் சில காரணங்களுக்காக வேண்டி ஒரு தனிப்பட்ட ஒரு குழந்தையின் மீது நாம் அதிகமான பாசம் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அந்த காரணங்களில் ஒன்றுதான் தாய் இல்லாமல் இருப்பது. அதை வைத்துதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீது மிகவும் பாசம் வைத்தவர்களாக இருந்தார்கள். இந்த நிலையில் ஒரு நாள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்தில் வந்து சொல்கிறார்கள், இத قال யூசுப் لأبيه, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன் தந்தையிடத்தில் வந்து சொன்ன பொழுது, யா அபதி இன்னி ரஅய்து 11 கௌகப வஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லி சாஜிதீன், நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் எனக்கு சில மனிதர்கள் சஜதா செய்தார்கள். அந்த கனவில் சில விஷயங்கள் எனக்கு சஜதா செய்தது. 11 நட்சத்திரங்கள் எனக்கு சஜதா செய்தது. ஒரு சூரியன் எனக்கு சஜதா செய்தது. ஒரு சந்திரன் எனக்கு சஜதா செய்தது என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன் தந்தையிடத்தில் தான் கண்ட அந்த கனவை சொல்கிறார்கள். உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த விஷயத்தை உங்களுடைய மித்த சகோதரரிடம் நீங்கள் சொல்லிவிடாதீர்கள், அவர்கள் பொறாமை கொள்வார்கள், நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று தடுத்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனான யூசுப் அவரிடம் அல்லாஹ் ஏதோ ஒன்று கொடுக்க போகிறான், ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுக்க போகிறான் என்ற விஷயத்தை அறிந்து கொண்டார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அதன் காரணமாகத்தான் உங்களுடைய மித்த சகோதரரிடம் நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் என்று சொல்லி தந்தார்கள். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீது ஏற்கனவே அந்த 10 சகோதரர்கள் பொறாமை கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பொறாமை கொண்டு அவரிடத்தில் பேசிக் கொள்கிறார்கள். அவர்கள் பேசுகிறார்கள், இத قالوا யூசுப் அஹூஹு அஹப்பு இலா அபீனா மின்னா வ நஹ்னு உஸ்பா, நம்முடைய தந்தை யூசுப் அவரிடமும் அவருடைய சகோதரரிடம் தான் மிகவும் தோழமையாக இருக்கிறார்கள், மிகவும் பாசமாக இருக்கிறார்கள். ஆனால் நாமோ மிகவும் அதிகமான பலசாலிகளாக இருக்கிறோம், நாம் தான் அதிகமானவர்களாக இருக்கிறோம். 10 சகோதரர்கள், 10 பிள்ளைகள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது, ஆனால் இந்த 2 குழந்தைகளிடத்தில் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நம்முடைய தந்தை இவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்ன அபானா லஃபீ ضلالin முபீன், நிச்சயமாக நம்முடைய தந்தை மிகவும் வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்லி காட்டினார்கள். இதனை தொடர்ந்து அந்த 10 பிள்ளைகளும் பேசிக் கொள்கிறார்கள், முக்துலு யூசுஃப அமித்ரஹூஹு அர்தன் யக்லஹுக்கும் வஜ்ஹு அபீக்கும் வ தகூனு மின் பஅதிஹி கௌமன் ஸாலிஹீன், நாம் யூசுஃபை கொலை செய்து விட்டால், நம்முடைய சகோதரரான யூசுஃபை கொலை செய்து விட்டால் அவர்கள் மீது வைத்திருந்த அந்த பாசம் நம் மீது வந்துவிடும், நம்முடைய தந்தை நம் மீது பாசம் வைத்தவர்களாக ஆகிவிடுவார்கள், அதன் பிறகு நாம் நல்லோர்களாக ஆகிவிடும் என்பதை அந்த சகோதரர்கள் பேசிக் கொள்கிறார்கள். இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த 10 சகோதரர்களில் ஒரு மனிதர் சொல்கிறார், அந்த 10 பேரில் ஒரு சொல்கிறார், லா தக்துல் யூசுஃப, நீங்கள் யூசுஃபை கொலை செய்யாதீர்கள்.
وَأَلْقُوهُ فِي غَيَابَةِ الْجُمِّ يَلْتَقِطْهُ بَعْضُ السَّيَّارَةِ إِن كُنتُمْ فَاعِلِينَ. நீங்கள் கொலை செய்வதாக இருந்தால் ஏதாவது ஒரு கிணற்றில் தள்ளி விடுங்கள், அங்கே வருபவர்கள் அதை எடுத்துக் கொள்வார்கள் என்று அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் சொல்கிறார். இதனை அடுத்து அவர்கள் திட்டம் நிறைவேறுவதற்காக வேண்டி தயாராகிறார்கள். ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் சென்று கேட்கும் பொழுது, உங்களுடைய மகனை எங்களிடத்தில் அனுப்பி வையுங்கள், நாங்கள் விளையாட செல்கிறோம், எங்களோடு எங்களுடைய சகோதரனை அனுப்பி வையுங்கள் என்பதாக யூசுஃபை அழைக்கிறார்கள், யூசுஃபை கேட்கிறார்கள். ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் சொல்கிறார்கள், நீங்கள் கவனமில்லாமல் இருக்கும் பொழுது ஓநாய் என்னுடைய மகனான யூசுஃபை குடித்து தின்று விடுமோ, கொன்று விடுமோ என்ற பயம் எனக்கு இருக்கிறது என்பதாக சொல்லும் பொழுது அந்த சகோதரர்கள் சொன்னார்கள், நாங்கள் மிகவும் பலசாலியான கூட்டமாக இருக்கிறோம், ஒரு காலம் அப்படி நடந்து விட்டால், நீங்க சொல்வது போல் ஓனாய் தின்று விட்டால் எங்களை விட ஒரு நஷ்டவாளிகள் யாரும் கிடையாது என்று சொல்லிக் கொண்டார்கள். இந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை அனுப்பி வைக்கிறார்கள். அவருடைய திட்டத்தை போன்று என்ன செய்கிறார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய சட்டையை கழற்றி விட்டு அவர்களை கிணற்றில் தூக்கி எறிகிறார்கள். அந்த சட்டையின் மீது ஒரு பொய்யான இரத்தக்கரையை தடவுகிறார்கள். தன் தந்தையிடத்தில் வந்து சொல்கிறார்கள், நாங்கள் கவனிக்காமல் இருக்கக்கூடிய சமயத்தில் ஓனாய் நம்முடைய சகோதரரான யூசுஃபை பிடித்து சென்று விட்டது என்றுதான் சொல்கிறார். அதை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனில் பதிவு செய்கிறார். அவர்கள் சொன்னார்கள், வஜாஉ அலா கமீஸிஹி பிதமின், பொய்யான இரத்தம் தடவப்பட்ட சட்டையை வைத்து சாட்சியம் அளித்தார்கள். ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகவும் ஒரு சந்தேகம். ஏனென்று சொன்னால், சட்டையில் அதை கடித்ததற்கான எந்த ஒரு அடையாளமும் கிடையாது, கிழித்த எந்த ஒரு அடையாளமும் கிடையாது, வெறும் ரத்தம் மட்டும்தான் இருக்கிறது. இது நம்முடைய குழந்தைகள் சூழ்ச்சி என்று தெரிந்து கொள்கிறார்கள். தெரிந்து கொண்டு சொல்கிறார்கள், பல் சவ்வலத்துலகும் அன்ஃபுசுகும் அம்ரா, உங்களுடைய மனம் ஏதோ ஒரு தீய விஷயத்தின் பால் விருப்பமானதாக ஆகிவிட்டது, மோகம் கொண்டதாக ஆகிவிட்டது. ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹு முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், நான் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவோனாக இருக்கிறேன், நான் மிகவும் பொறுமையை நான் கடைபிடிக்கிறேன் என்பதாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு திரும்பிவிட்டார்கள். இதனை அடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிணற்றில் இருக்கிறார்கள். அங்கே அந்த வழியாக வந்த பயணிகள் வந்து தண்ணி எடுப்பதற்காக வேண்டி கிணற்றை எடுக்கிறார்கள். கிணற்றில் தண்ணி எடுப்பதற்காக வேண்டி வாளியை போடுகிறார்கள். வாளியை போட்டதற்கு பிறகு வெளியில் எடுக்கும் பொழுது அதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து விடுகிறார்கள். அந்த பயணிகள் அதை பார்த்து விட்டு, அந்த யூசுப் அந்த குழந்தையை பார்த்து விட்டு ஒரு சொற்ப காசுக்காக வேண்டி விற்று விடுகிறார்கள். சொற்ப காசுக்காக வேண்டி விற்று விடுகிறார்கள் வேறு ஒரு பயணியிடம். அந்த மனிதர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மிஸ்ர் நாடாக இருக்கக்கூடிய, அன்றைய காலத்தில் மிஸ்ர் நாடு, இன்றைய காலத்தில் எகிப்து நாடாக இருக்கக்கூடிய மிஸ்ர் நாடாக அன்றைய காலத்தில் இருந்தது. அந்த நாட்டு வியாபாரியிடம் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விற்று விடுகிறார்கள். அந்த வியாபாரி எகிப்து நாட்டுடைய அந்த மந்திரியிடம் அதை விற்று விடுகிறார். இப்படி மாறி மாறி சென்று கடைசியில் எகிப்து நாட்டினுடைய மந்திரியுடைய வீட்டில் வளருகிறார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கையான ஒரு விஷயம் இருக்கிறது. எந்த ஒரு நபிக்கும் இல்லாத ஒரு பண்பு, எந்த ஒரு நபிக்கும் இல்லாத ஒரு சங்கையான ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் வைத்திருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியில் அமர்ந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், சங்கையானவர் யார்? சங்கையானவர் என்றால் யார் என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சங்கையானவருடைய மகனுடைய சங்கையானவருடைய மகனுடைய சங்கையானவருடைய மகன். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்கிறார்கள். சஹாபாக்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், ஏதோ விடுகதை போன்று நீங்கள் சொல்கிறீர்களே, என்ன விஷயம் என்பதாக சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபி, அவர்களுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் நபியாகத்தான் தேர்ந்தெடுத்தார். அவர்களுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் நபியாகத்தான் தேர்ந்தெடுத்தார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய
அவருடைய மகனான யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அல்லாஹ் நபியாக தான் தேர்ந்தெடுத்தார். ஒரே நேரத்தில் 4 தலைமுறையினராக இருந்தவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய தலைமுறை மட்டும்தான். இந்த அந்தஸ்து வேறு எந்த ஒரு நபிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நபி என்று சொன்னால் அவருடைய தந்தையும் நபி, அவருடைய தந்தையும் நபி, அவருடைய தந்தையும் நபி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சிறப்பை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். இதனை அடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த எகிப்து மன்னருடைய மந்திரியினுடைய வீட்டில் வளருகிறார்கள். ஒரு அடிமையாக வளருகிறார்கள். வாலிப வயதை அடைகிறார்கள். மிகவும் அழகாக இருக்கிறார்கள். நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் அல்லவா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தினுடைய பாதி அழகை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அந்த எகிப்து மன்னருடைய மந்திரி அவருடைய மனைவி அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மீது காதல் கொள்கிறார்கள். காதல் கொண்டு தன்னை தவறாக அழைக்கிறார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை. ஏதாவது ஒரு நேரம் சந்தர்ப்பம் கிடைத்து விட்டால் உடனே அழைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு நேரம் வருகிறது, கணவன் வீட்டில் இல்லை. அந்த பெண்மணியுடைய பெயர் ஜுலைஹா என்று சொல்வார்கள். அந்த ஜுலைஹா என்ற பெண்மணி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை தவறாக அழைக்கும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த தீய செயலிலிருந்து அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இன்னும் சொன்னார்கள், என்னுடைய எஜமானனுக்கு நான் ஒருபோதும் துரோகம் இழைக்க மாட்டேன், துரோகம் செய்வதை நான் விரும்ப மாட்டேன். எஜமானுடைய மனைவிதான் ஜுலைஹா. ஆனாலும் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய கற்பை காத்துக் கொண்டார்கள். எல்லா பக்கமும் ஓடுகிறார்கள். சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது ஜுலைஹா என்ற பெண்மணிக்கு. வீட்டில் யாரும் கிடையாது, கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை துரத்துகிறார்கள் வீட்டிற்குள்ளேயே. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இறுதியில் ஜுலைஹா என்ற அந்த பெண்மணி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவரை பிடிக்கும் பொழுது அவருடைய சட்டை கையில் மாட்டிவிட்டது. அதன் காரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய பின்பக்கமாக சட்டை கிழிந்து விட்டது. இந்த நிலையில் கணவர் வந்து விடுகிறார்கள். கணவன் பார்த்துவிட்டு அந்த விஷயத்தை மறைப்பதற்காக வேண்டி, தான் நல்லவள் என்று சொல்வதற்காக வேண்டி தன் கணவனிடத்தில் ஜுலைஹா என்ற பெண்மணி சொன்னால், உன்னுடைய மனைவியை தீங்கிற்கு நினைக்கக்கூடிய தீங்கை நாடிய அந்த மனிதருக்கு இந்த நாட்டில் சிறை தண்டனையோ அல்லது வேதனை தருவதை விட வேறு எது பெரிதாக இருக்க முடியும் என்பதாக தன் கணவனை பார்த்து சொல்லுகிறார்கள். அதாவது முழுக்க முழுக்க யூசுப் அவர்கள் தான் என்னை தவறாக அழைத்தார் என்பதை தான் விளக்கமாக சொல்லுகிறார்கள். இந்த நிலையில் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அங்க வைத்தார். என்ன அற்புதம் என்று சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஜுலைஹா சொன்ன அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு சொன்னார்கள், ஆலஹிய ராவதத்னி அன் நஃப்ஸி, நிச்சயமாக இந்த பெண் தான் என்னை வற்புறுத்தினாள், என் மீது எந்த ஒரு தவறும் கிடையாது என்பதாக சொல்லும் பொழுது அதனை தொடர்ந்து ஒரு சாட்சியாளனை அல்லாஹ் நியமிக்கிறார். வஷஹித ஷாஹிதும் மின் அஹ்லிஹா, அவருடைய குடும்பத்திலிருந்து ஒரு சாட்சியாளனை நாம் நியமித்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இதனுடைய விளக்கத்தை சொல்லும் பொழுது அந்த சாட்சியாளன் யார் என்று சொன்னால் ஒரு பச்சிளம் குழந்தை. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இந்த உலகத்தில் 3 மனிதர்கள் 3 குழந்தைகள் அவர்கள் மழலை பருவத்திலே பேசினார்கள் என்பது வரலாறு. அதில் ஒரு பச்சிளம் குழந்தை யார் என்று சொன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்காக வேண்டி சாட்சியம் அளித்த இந்த பச்சிளம் குழந்தை என்பதாக தஃப்சீரில் இடம்பெற்று இருக்கிறது. அந்த குழந்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு சப்போர்ட்டாக பேசியது. என்ன சொன்னது என்று சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய முன்பக்கம் அவருடைய சட்டை முன்பக்கமாக கிழிந்திருந்தால் இந்த பெண் சொல்வது உண்மை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்தான் தீயவர் என்பது அந்த பெண் சொல்வதுதான் உண்மை. அப்படி ஒரு கால் இல்லாவிட்டால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய சட்டை பின்பக்கமாக கிழிந்திருந்தால் இந்த பெண் சொல்வது பொய் என்பதாக அந்த குழந்தை சாட்சி சொல்லுது. இதனை அடுத்து அந்த கணவருக்கு தெரிந்து விட்டது, தன்னுடைய மனைவிதான் தவறானவள், இந்த யூசுப் அவர்கள் உண்மையானவர், இவர் மீது எந்த ஒரு தவறும் கிடையாது என்று தெரிந்து கொள்கிறார்கள். தெரிந்து கொண்டு அந்த கணவர் சொல்கிறார், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்கிறார்கள், நீங்கள் இந்த விஷயத்தை இப்படி விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு தன்னுடைய மனைவியான ஜுலைஹாவிடம் சொல்கிறார்கள், வஸ்தக்ஃபிர் லிதம்பி, உன்னுடைய பாவங்களுக்கு நீ மன்னிப்பை தேடிக்கொள், உன்னுடைய பாவங்களுக்கு நீ மன்னிப்பை தேடிக்கொள் என்பதாக கணவர் ஜுலைஹாவிடம் சொல்லிவிடுகிறார்கள்.
இந்த விஷயம், இந்த சம்பவம் அவங்களுக்கு மத்தியில் தான் இருந்தது. ஆனால் அதன் பிறகு சிறிது சிறிதாக அந்த நாட்டு பெண்களுக்கு தெரிந்துவிட்டது. இந்த நாட்டு பெண்களுக்கு தெரிந்துவிட்டது, அதையும் இவர்களுக்கு தெரிந்துவிட்டது. ஜுலைஹா என்ற பெண்களுக்கு தெரிந்ததற்கு பிறகு அந்த நாட்டு பெண்களை எல்லாம் வரவழைத்து ஒரு விருந்து உபசரிக்கிறார்கள். அந்த விருந்து கொடுத்ததற்கு பிறகு அவர்களுடைய கையில், ஒவ்வொரு பெண்மணியுடைய கையிலும் ஒரு கத்தியும் ஒரு பழத்தையும் கொடுத்து இதை அருங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமை அழைத்து நீங்கள் இதற்கு மத்தியில் நடங்கள் என்பதாக சொல்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஏன் எதற்கு என்பது தெரியாது. ஆனால் எஜமானுடைய மனைவி சொல்லிவிட்டால் செய்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த பெண்களுக்கு மத்தியில் நடந்து வருகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய அழகை பார்த்துவிட்ட அந்த பெண்கள் பழத்தை அறுப்பதற்கு பதிலாக தன்னுடைய கையை அறுத்துக் கொண்டார்கள். இவர் மனிதர் அல்ல, இவர் ஒரு மலக்காகத்தான் இருப்பார் என்பதாக அந்த பெண்கள் சொல்லிக் கொண்டார்கள். உடனே ஜுலைஹா அந்த பெண்களிடம் சொல்லுகிறார், நீங்கள் ஒரு தடவை பார்த்ததற்கே இப்படி ஆகிவிட்டீர்களே, நாங்கள் இவரோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் தான் இவரை தவறான முறையில் அழைத்தேன், இவர் அதற்கு செவிசாய்க்கவில்லை. ஒரு நாள் அழைப்பேன், அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நிச்சயமா நான் அந்த யூசுஃபை நான் சிறையில் அடைப்பேன் என்பதாக ஜுலைஹா என்ற பெண்மணி சொல்லிவிட்டார்கள். இதனை அடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். என்ன துஆ செய்கிறார்கள் சொன்னால், قال رب السجن احب الي مما يدعونني اليه. இவர்கள் அழைக்கக்கூடிய அந்த தீய செயல்களை விட்டும் எனக்கு சிறை மேலானது. இவர்கள் அழைக்கக்கூடிய அந்த தீயும் பாவமான அந்த காரியங்களை விட்டும் எனக்கு சிறைதான் மிகவும் விருப்பமானது என்பதாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். இந்த விஷயத்திலிருந்து என்னை பாதுகாத்து என்பதாகவும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். இதனை அடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். சிறையில் இருந்து கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தஅவத்துடைய பணியை மேற்கொள்கிறார்கள். அல்லாஹ் என்றால் யார் என்பதை விளக்குகிறார்கள் அந்த சக சிறைவாசிகளிடம். அங்கு 2 சிறைவாசிகள் இருந்தார்கள். அந்த 2 சிறைவாசிகளுக்கும் 2 கனவு வந்தது. அந்த கனவுக்கு விளக்கம் கேட்கிறார்கள். முதல் சிறைவாசி சொன்னார், எனக்கு ஒரு கனவு வந்தது. நான் ஒரு திராட்சை பழத்திலிருந்து மதுரசத்தை பிழிவது போல் ஒரு கனவு கண்டேன். எனக்கு அதற்கு விளக்கம் வேண்டும் என்பதாக சொல்லும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஹக்கை பெற்றவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஞானத்தை பெற்றவர்கள். அந்த கனவிற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். நீங்கள் விரைவாக விடுதலையாகி விடுவீர்கள். உங்களுடைய முதலாளிக்கு நீங்கள் மதுரசத்தை பிழிந்து கொடுப்பீர்கள் என்பதாகத்தான் இந்த கனவுடைய விளக்கமாக இருக்கிறது என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இரண்டாவது சிறைவாசி சொல்கிறார், நான் ஒரு கனவு கண்டேன். அந்த என்ன கனவு என்று சொன்னால், என்னுடைய தலையில் ரொட்டிகளை நான் சுமந்திருக்கிறேன். பறவைகள் எல்லாம் அந்த ரொட்டியை கொத்தி தின்பது போல் ஒரு கனவு நான் கண்டேன் என்பதாக அந்த இரண்டாவது சிறைவாசி சொல்லுகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சிலுவையில் அடைக்கப்படுவீர்கள். சிலுவையில் அடைக்கப்பட்டு நீங்கள் இறந்து போவீர்கள். நீங்கள் இறந்ததற்கு பிறகு உங்களுடைய உடலை பறவைகள் எல்லாம் கொத்தி கொத்தி தின்னும் என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கனவுக்கு விளக்கம் தருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து முதலாவது சிறைவாசி விடுதலையாக இருக்கிறார்கள். அப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் சொல்கிறார்கள், وقال للذي ظن انه ناج منهما اذكر عند ربك. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இவர்தான் முதலில் விடுதலை ஆவார் என்று தெரிந்து கொண்டார்கள். அதன் பிறகு சொல்கிறார்கள், உன்னுடைய எஜமானிடம், உன்னுடைய அரசனிடம் என்னை பற்றி சொல் என்பதாக சொல்கிறார்கள். விடுதலை ஆகிறார்கள் அந்த சிறைவாசி. ஆனால் ஷைத்தான் அதை மறக்கடித்து விட்டார் அந்த விஷயத்தை சொல்வதற்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவரை பற்றி அந்த எகிப்து நாட்டுடைய அரசருக்கு சொல்வதற்கான வாய்ப்பை ஷைத்தான் முற்றிலும் தடை செய்து விட்டான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனில் பதிவு செய்கிறார். இதனடுத்து காலங்கள் கடக்கிறது. அந்த எகிப்து மன்னருக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவில் 7 கொழுத்த பசுக்களை பார்க்கிறார்கள். அதைத் தொடர்ந்து 7 மெலிந்த பசுக்களை பார்க்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து 7 பசுமையான நெல் கதிர்களை பார்க்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து 7 நெல் கதிர்கள், காய்ந்த நெல் கதிர்களை பார்க்கிறார்கள். இந்த கனவுக்கு எனக்கு விளக்கம் தர வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த அரசர் தன் அரசவையில் இருக்கக்கூடிய மக்களிடம் சொல்லும் பொழுது அந்த மக்களுக்கெல்லாம் அந்த கனவினோட விளக்கம் தெரியவில்லை. இந்த கனவினோட விளக்கத்தை எனக்கு கொண்டு வாருங்கள் என்பதாக
சொல்கிறார்கள். அந்த அரசர் கண்ட அந்த கனவை தெரிந்து கொண்ட இந்த சிறைவாசி, விடுதலையாகின அந்த சிறைவாசிக்கு இந்த மன்னர் இப்படி ஒரு கனவு கண்டு இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டார்கள். உடனே அந்த சிறைவாசி அரசரிடம் சென்று, நான் இந்த கனவுக்கு விளக்கம் தருகிறேன், ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்னை சிறைக்கு நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். அந்த விடுதலையாகின அந்த சிறைவாசியை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எடுத்து கொண்டு செல்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொண்டு சென்று சொல்கிறார்கள், எனக்கு இன்னொரு கனவிற்கு விளக்கம் வேண்டும் என்பதாக அந்த விடுதலையாக இந்த சிறைவாசி சொல்கிறார்கள். அரசர் கண்ட அந்த கனவை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் முதலில் 7 வருடம் உங்களுக்கு பசுமையானதாக இருக்கும், அதன் பிறகு உங்களுக்கு பஞ்சம் வரும் என்று சொல்லிவிட்டு, இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலில் இருக்கக்கூடிய 7 ஆண்டுகள் நீங்கள் சரியான முறையில் விவசாயம் செய்ய வேண்டும். விவசாயம் செய்ததற்கு பிறகு உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதி இருப்பதை சேமித்துக் கொள்ள வேண்டும். பஞ்சம் வரக்கூடிய அந்த காலத்தில் எந்த அளவிற்கு பஞ்சம் வரும் என்று சொன்னால் உணவுக்கே வழி இருக்காது. அந்த காலத்தில் நீங்கள் இப்பொழுது சேமிக்கின்ற அந்த உணவுகள் எல்லாம் அப்பொழுது நீங்கள் தற்காப்புக்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதன் பிறகு ஒரு வருடம் என்ன ஆகும், அல்லாஹ் மழையை கொடுப்பான், மக்களுக்கு மழையை கொடுப்பான். அந்த மழையினால் பழங்கள் எல்லாம் உருவாகும். அந்த பழங்களிலிருந்து நீங்கள் பலரசத்தை எடுத்துக் கொள்ளலாம் என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கனவுக்கு விளக்கம் கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த கனவினால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லித் தருகிறார்கள். இதனை அரசரிடம் சொல்லும் பொழுது, இது யார் எனக்கு சொன்னது, இந்த விளக்கத்தை யார் கொடுத்தது என்பதாக அரசர் கேட்டுவிட்டு அவரை வரவழைக்கிறார்கள். அந்த அரசர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது எந்த ஒரு தவறும் இல்லை என்பதாக பல சம்பவங்களின் அடிப்படையில் தெரிந்து கொள்கிறார். அவர் மீது எந்த ஒரு குற்றமும் கிடையாது என்பதை தெரிந்து கொள்கிறார்கள். இன்னும் தெரிந்து கொள்கிறார்கள், கனவுக்கு விளக்கம் அளிக்கக்கூடியவர் என்பதையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பற்றி அந்த எகிப்து நாடு அரசர் தெரிந்து கொள்கிறார்கள். இதனை அடுத்து அந்த அரசர் சொல்கிறார், நான் உங்களை என்னோடு நெருக்கமாக வைத்துக் கொள்கிறேன், ஒரு ஆலோசகராக நான் வைத்துக் கொள்கிறேன் என்பதாக சொல்லும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்கான பதவியை தானே கேட்டுக்கொண்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இந்த பூமியில் நிதி அமைச்சராக என்னை ஆக்குங்கள், அதற்கு நான் தகுதியானவனாக இருப்பேன், நான் நல்ல முறையில் அதை பாதுகாப்பேன் என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்க அந்த மன்னர் அதை நிறைவேற்றி கொடுத்தார்கள். நிதி அமைச்சராக இருக்கிறார்கள். மன்னர் கண்ட அந்த கனவு பலிக்கிறது. 7 வருடம் கடக்கிறது. 7 வருடத்திற்கு பிறகு பஞ்சம் வருகிறது. பஞ்சத்தில் எல்லா மனிதர்களும் அரசவைக்கு வந்து உணவு எடுத்துக் கொள்கிறார்கள். இந்த நிலையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்களான அந்த 10 சகோதரர்கள் இங்கே வருகை தருகிறார்கள். பஞ்சத்தின் காரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். ஆனால் தன்னுடைய சகோதரன் என்று அடையாளம் தெரியவில்லை. சிறு வயதிலே கிணற்றில் தள்ளிவிட்டார்கள் அல்லவா, தெரியவில்லை. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவர்கள் எங்களுடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரர் என்பதாக தெரிந்து கொள்கிறார். இதனை அடுத்து ஒரு 2-3 சம்பவங்களுக்கு பிறகுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் உங்களுடைய சகோதரர் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். இதனை அடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரன் தெரிந்து கொண்ட அந்த சகோதரர்களை எல்லாம் தன்னுடைய தந்தை எடுத்து சென்று சொல்கிறார்கள், நாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வென்று விட்டோம் என்பதாக சொல்கிறார்கள். உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இந்த 10 சகோதரர்களும் அதனை தொடர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சகோதரரான புன்யா என்ற அந்த மகனும் அந்த சகோதரரும் சேர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அரசவைக்கு வருகை தருகிறார்கள். அரசவைக்கு வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். பார்க்கும்போது கண்ணெல்லாம் கலங்குகிறது. உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த 11 பேர்களும் 11 சகோதரர்களும் அதை தொடர்ந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மரியாதை செய்கிறார்கள். மரியாதை செய்கிறார்கள் சொன்னால் அவர்களுக்கு சஜதா செய்கிறார்கள். சஜதா செய்துவிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய நபித்துவத்தை உயர்த்துவதற்காக வேண்டி இவ்வாறு செய்தார்கள். அவர்கள் இந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகன்களும் என்ன செய்தார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜதா செய்தார்கள். இதனை தொடர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறுதியில் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னார், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 10 சகோதரரான அந்த 10 குழந்தைகளான இவர்களுடைய 10 சகோதரர்கள் தனக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்கள்.
இருந்தாலும் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இவர்கள் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்களை தெரிந்து கொண்டதற்கு பிறகும் கூட இந்த 10 சகோதரர்கள் எங்கே எங்களை கண்டித்து விடுவார்கள் என்ற பயம் இவர்களுக்கு இருந்தது. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த சகோதரர்கள் சொல்கிறார்கள், இன்றைய தினத்தில் உங்களுக்கு எந்தவித குற்றமும் கிடையாது, அல்லாஹ் உங்களை மன்னித்து விடுவார் என்று அவர்களுக்கு ஆறுதல் படுத்துகிறார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். இப்படி எல்லா கட்டங்களிலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மிகவும் பொறுமையாளராக இருந்ததின் காரணமாக, சிறந்தவராக இருந்ததின் காரணமாக, எவ்வளவுதான் பாவம் செய்யக்கூடிய விஷயம் வந்தாலும் கூட, எவ்வளவு பாவம் செய்யக்கூடிய ஒரு நிலை வந்தாலும் கூட அல்லாஹ்விற்காக வேண்டி பயந்து ஒதுங்கியவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனில் ஒரு தனி பகுதியாக, ஒரு தனி சூறாவாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வரலாற்றுகளை நமக்கு படிப்பினையாக தந்திருக்கிறார். இவருடைய படிப்பினையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவுதான் நமக்கு தொல்லைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவமான சூழ்நிலை வந்தாலும் சரி, நாம் அல்லாஹ்வின் பக்கம் சார்ந்திருக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுப்பான். அதற்கு உதாரணமே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தான். வல்லர் ரஹ்மான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் போன்று இறையச்சத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹி. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.